வாழ்த்துக்கள் எப்பயுமே நேர்மறையா இருக்கிறதுல நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மறையா இருக்க பத்தி நம்ம வாழ்த்தை வந்து நேர்மறையா ஒரு பாசிட்டிவா நம்மளால சொல்ல முடியும். இப்ப ஏத சொல்றேன்னா இப்ப வந்து 2025 அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்மளுடைய வாழ்த்து தெரிவிக்கிறோம்னா உண்மையிலே மனசார தெரிவிக்கிறோம்னா அதோட உள்ளார்ந்த பொருள் வந்து செம்மையா இருக்கும். இதுதான் இப்ப இது ஒரு கதை மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணா, ஒரு வயசான பெரியவர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவர் போய் ஒரு துறவிட்ட போய் எனக்கு பிளஸ் பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அவர் வந்து சொல்றாரு, போடா நீ செத்து போவ ஃபர்ஸ்ட், ரெண்டாவது உன் பிள்ளை வந்து செத்து போவேன், மூணாவது உன்னோட பேர பிள்ளை செத்து போவேன் அப்படின்னு. இவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா அது கேட்காம இருந்துக்கலாமே, பெரிய அளவுல சங்கடப்படுத்திட்டாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாவே இருந்திருக்கு. ஆனா அதோட உள்ளார்ந்த பொருள் அதை நினைச்சு பாக்குற பத்தி அவருக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆச்சு, கொஞ்சம் தெளிவு பெற்றாரு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு வயதான பெரியவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னா அவர் கொஞ்சம் வாழ்ந்துட்டாரு ஏற்கனவே. அவர் ஃபர்ஸ்ட் இறப்பாரு, அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட பிள்ளை இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பேர பிள்ளை இறப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையத்தையும் அவர் கொடுத்துருக்காரு. இது கொஞ்சம் நினைச்சு பாரு, இப்ப இவர் இருக்கப்பே அவரோட பிள்ளை இறந்துட்டேன்னா அது எவ்வளவு ஒரு துக்கமா இருக்கும். இல்ல அவரோட பிள்ளை வந்து பேரை வந்து இறந்துட்டேன்னா அவரோட பிள்ளைக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். இதத்தே அவர் ஆசி வழங்குறாரு அப்படி சொல்ற மாடுலேஷன்ஸ் அந்த வார்த்தையில வச்சு கிடையாது. உண்மையான வாழ்த்து வந்து கொஞ்சம் இப்படிட்டே இருக்கும், கொஞ்சம் அட்வைசபிளாத்தே இருக்கும். இதுதான் வருடங்கள் வந்து கடந்துகிட்டே இருக்கும். சொல்ல போனா டைமிங்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இருக்குல்ல, ஐன்ஸ்டீன் சொன்னது, சார்பியல் கோட்பாடு, அது வழி பார்த்தோம்னா டைம்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது, ஸ்பேஸ்ல இந்த மாதிரி இதெல்லாமும். இதுல வருடங்கள் வர செட் பண்ணி வச்சிருப்பாங்க. புரியுதா? நம்ம சொல்லி பார்ப்போம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இப்படி வர்றப்ப இந்த மேடுல வர்றதெல்லாம் 31 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இதுல இந்த ஜூலைக்கும் ஆகஸ்டுக்கும் பார்த்தோம்னா 31 நாள் இருக்கும், 31 டேஸ் வந்து இருக்கும். இது எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மனிதர்கள் செட் பண்ணது. மனிதர்கள் சொல்லப்போ இன்னும் சொல்ல போனா சூலியஸ் சீசர், அகஸ்டியஸ் சீசர் ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க. அவன் வந்து சூலியஸ் சீசர் வந்து அந்த 31 நாள் இருக்கு, அந்த ஜூலைல பிறந்ததுனால அவர் வந்து அந்த ஜூலியஸ் சீசர் அந்த பேரோட ஸ்டார்டிங் ப்ரிஃபிக்ஸ் எடுத்து அந்த ஜூலையை வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த மாசத்துல. அதுல 31 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவரோட மயன் வந்து அகஸ்டியஸ் சீசர், அதனாலே ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் அப்படிங்கிற அகஸ்டியஸ் சீசர் அப்படிங்கிற ரோமன் கல்ச்சர். புரியுதா? அதுலயும் அதே மாதிரி 31 நாள் இருக்கணும், நாம் பிறந்த மாதத்திலயும் 31 நாள் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அவரும் வந்து ஆகஸ்ட், ஜூலைக்கும் ஆகஸ்டுக்கும் 31 நாள் இருக்கும். இந்த இது வந்து ஒர்க் ஆகாது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இது வந்து பார்த்தோன்னா ஜூலைக்கும் ஆகஸ்டுக்கும் கண்டினியூஸா 31 டேஸ் வந்து வரும். இது அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க. புரியுதா? ஆனா இந்த ரெவல்யூஷன் பீரியட்ஸ் அதைத்தானே நம்ம வந்து 1 இயர் சொல்றோம். ஒரு தடவை பூமி வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு ஆகக்கூடிய அந்த கால அளவத்தை 1 இயர்னு சொல்றோம். அது வந்து 365 டேஸ் வந்து ஆகும், அவ்வளவு நாள் வந்து ஆகும். இதை வந்து சூரியனை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. இல்ல பூமியை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன செஞ்சாங்கன்னா பிப்ரவரியில பார்த்தோன்னா 28 டேஸ் இருக்கும். அதுல இருந்து 2 நாளை எடுத்து இத காம்பன்சேட் பண்ணிக்கிட்டாங்க, இதுதான் ஈடு செஞ்சுக்கிட்டாங்க. இது மாதிரி மனுஷங்க செட் பண்ணது இந்த வருடங்கள் இதெல்லாமும். இது உனக்குள்ளதே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். வருடம் ஃபுல்லா நம்ம இருக்கோம்னா அது வந்து வருடங்கள் நகர்ந்துகிட்டு இருக்கிறத காட்டணும். நம்ம மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த வருஷத்துல இருந்து ஏதாவது ரெசல்யூஷன், ஏதாவது கோட்பாடை நீ வந்து எடுத்துக்க, இப்படி இருக்க போறேன்னு நீ தீர்மானிச்சுக்க, அந்த மாதிரி நடந்துக்க.